பிரைஸ் தி லார்ட். செம்மையான வழியில தேவன் நம்மை நடத்தணும் அப்படின்னா இந்த அதிகாரத்தை வாசிங்க, மெடிடேட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பிரச்சனைகளுக்கு வழி தேடி மனுஷர்கிட்ட போகிறோம். கவுன்சிலிங் போகிறாங்க. ஹஸ்பண்ட் மனைவிக்குள்ளாக பிரிஞ்சு காணப்படுகிற காரியங்களில் கவுன்சிலிங், சைக்காலஜி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மனுஷரை தேடி போய் சமாதானமற்ற நிலையில கடைசியில வேற ஏதோ கோயில், குளம் அப்படின்னு சொல்லி ஆலோசனைகளை தேடி, சமாதானத்தை தேடி அவங்க மன நிம்மதிக்காக எங்கெல்லாம் போறோம். ஆனா நம்ம கையில் இருக்கிற இந்த வசனங்களை நம்ம பலகையாகிய மனசுல எழுதி ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நல் ஆலோசனையினால நம்மை நடத்துவார். இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். இதே அதிகாரத்துல 14வது வசனத்தை படிச்சு பாருங்க. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நமக்கு சுகமாய் ஆலோசனையோடு தேவன் நம்மை நடத்தும் பண்ணும்படியாய் நம்ம விழுந்து போகாதபடி நமக்கு ஆலோசனை செய்கிற ஒரே ஒரு ஜீவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. மனுஷருடைய ஆலோசனை நம்ம விழுந்து போவதற்கான சில நேரங்கள் காரணமாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய ஆலோசனை நம்மை நல்வழியிலே நடத்தும். அப்படியாக நல்வழியில நடக்கணும், நம்ம குடும்பம் நடக்கணும், பிள்ளைகள் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீதிமொழிகளை அவாய்ட் பண்ணாமல் படிங்க. நல்ல தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமத்திரையான் நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். அகந்தை வந்தால் லட்சியம் வரும். தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். துரோகிகளோ தங்கள் தீவினிலே பிடிபடுவார்கள். துன்மார்க்கன் மரிக்கும் பொழுது அவன் நம்பிக்கை அழியும். அக்கிரமக்காரன் நின்று விடுவிக்கப்படுவான். அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான். நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களிக்கூறும். துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும். ஆண்டவருக்கு பிரியமான காரியம் சுமித்திரையான நிறைக்கல். நாம் உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மில் பிரியப்படுவார். கள்ளத்தராசு அவருக்கு அருவருப்பானது. தாழ்மை இருக்கும் பொழுது நாம ஞானவான்களாய் காணப்படுவோம். மற்றவர்கள் நம்மை பார்த்து புத்தி இல்லாம நடக்கிறியே அப்படின்னு நம்ம சொல்ல அவர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். நம்ம தாழ்மையா இருக்கும் பொழுது ஞானவான்களாய் நாம் நடந்து கொள்வோம். உத்தமமாய் இருக்கிறவர்களுடைய வழியை தேவன் செம்மைப்படுத்துவார். தேவனுக்கு உத்தமமாய் நடக்கும் பொழுது இக்கட்டான சூழ்நிலையில, இக்கட்டான வழியில இருக்கிறவர்களை தேவன் அவ்விடத்திலிருந்து நம்மளை விலக்கி பாதுகாத்து துன்மார்க்கரை அந்த இடத்துல ஆண்டவர் வைப்பாராம். நம்மை அவர் எல்லா இக்கட்டுகளும் நம்முடைய செம்மையான வழியை நடத்தும் பண்ணும்படியாக கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்து செம்மையான வழியில் நடத்தும் படும்படியாக இந்த வசனங்களை நீங்க மெடிடேட் பண்ணுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you all.